நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹை ஃபேட் வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ப்ரோ மதன் கௌரி சேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்போ தானே கேட்குறீங்க. வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்க ஓகேவா? ஓகே ப்ரோ, இன்னைக்கு வீடியோவில் எப்படி வந்து மதன் கௌரி மாதிரி தம்ப்நெயில் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதிலே டிடிஏ ப்ரோ பற்றி போட்டாச்சு, நார்மல் தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது போட்டாச்சு. இப்போ இவர் பற்றி மதன் கௌரி மாதிரி எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு இப்போ என்ன ரிலேட்டடாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கா பற்றி பேசியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி பற்றி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியா ஹிஸ்ட்ரி போட்டுருக்காரு. அதனால் பாண்டியா அதனால் அந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட் போகிறீங்களோ அதை ரிலேட்டடான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து என்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கான ஃபோட்டோ மட்டும் எடுத்தா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் கிடைக்காத ஃபோட்டோ. இப்போ நான் இந்த தம்ப்நெயிலே இப்போ பண்ணுறேன். இந்த தம்ப்நெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோட்டோ எடுத்துக்காருன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோடிஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். அப்படி போட்டோடனே பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு படம் ஓகே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆர்மியாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பார்த்து போட்டிருக்காரு. அப்படின்னா நம்ம ஆர்மி ஃபோட்டோ அப்படின்னா ஆர்மின்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா படங்களில் எக்கச்சக்கமானது பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து சும்மா நான் சொல்கிறேன், இப்படி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது ரிலேட்டடான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவார். அதை மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். அவரோட ஃபோட்டோ வந்து என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு. நான் இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் Pixellab பேசிக் தெரியாதவங்க பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குவாங்க, அப்போ தான் புரியுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் Pixellab அப்ளிகேஷன் அந்த Pixellab பேசிக் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். ஓகேவா? Pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதை டெலிட் பண்ணிங்க. நான் ஷோ டச்சஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ 4ஆவதுல வாங்க. 4ஆவது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் 4ஆவதுல வந்தீங்கன்னா இங்கே இமேஜ் சைஸ்னு இருக்கும். அந்த இமேஜ் சைஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கஸ்டம் இருக்கும். அந்த கஸ்டமில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு இருக்கும். அந்த யூடியூப் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுங்க. ஓகேவா? ஓகே தந்துட்டு இங்கே 3ஆவதுல வாங்க. 3ஆவதுல கரெக்டாக பாருங்கள். 3ஆவது இங்கே ஷேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மேலே வந்து எழுதுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஓகேவா? எப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு இங்கே ஓகேவா அவர் எப்படி எழுதிருக்கிற மேலே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்கால வில் இந்தியா என்டர் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இடம் விட்டுருங்க. இடம் விட்டுட்டு டிக் தந்துருங்க. அவர் என்ன கலர் வச்சிருக்காரு? மஞ்சள் கலர் வச்சிருக்காரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர் கிளிக் பண்ணி இங்கே மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஓகேவா? இந்த ப்ளஸ் பட்டனை தந்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் கலர் இப்படியும் பார்த்தீங்கன்னா வைக்கலாங்க. ஆல்ரெடி இருக்கும், பட் இல்லைனா இப்படி மஞ்சள் கலர் வச்சுட்டு ஓகே வந்து பார்த்தீங்கன்னா தாங்க. ஓகே, இப்போ 3ஆவது வாங்க. 3ஆவதுல மறுபடியும் இம்போர்ட்டே தாங்க. இம்போர்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை வைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மோடியை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மோடிஜி ஃபோட்டோ வச்சுருக்காரு. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ஓகே தந்துருங்க. ஓகே தந்துட்டு இந்த மாதிரி சுருக்கி இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு 2 பேக் அப்படின்னு ஒன்று இருக்கானது 2 பேக். அந்த 2 பேக் தந்துட்டிங்கன்னா பின்னாடி போயிடும். ஓகேவா? அந்த மஞ்சள் கலருக்கு பின்னாடி போயிடும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு. 2ஆவது ஃபோட்டோ மறுபடியும் இம்போர்ட் தாங்க. இம்போர்ட் தந்து ஆர்மி ஃபோட்டோ வச்சுருக்காரு. ஆர்மி ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த 1:1 ரேட் இருக்குது. அந்த 1:1 ரேட் வாங்கி டிக் தாங்க. டிக் தந்துட்டு மறுபடியும் 2 பேக் தாங்க. 2 பேக் தந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 ஃபோட்டோ தான் கரெக்டாக வைக்க முடியுது. நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கணுங்க. நம்ம இவரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். சுருக்கி தான் பார்த்தீங்கன்னா வைக்கல. இப்படி சுருக்கி தான் பார்த்தீங்கன்னா வச்சா தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோ வைக்க முடியும். இந்த ஃபோட்டோ இன்னும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம். ரொம்ப சுருக்கினா நல்லா இருக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ 2 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வைங்க. அதுக்கப்புறம் 3ஆவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே அவரோட ஃபோட்டோ வச்சுருப்பார். அதே மாதிரி நம்ம அவரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ உங்களோட ஃபோட்டோ இருந்தால் உங்களோட ஃபோட்டோ வச்சுருங்க. வச்சுட்டு 2 பேக் தாங்க. 2 பேக் தந்துட்டு அதே மாதிரி சைடு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடணும். ஓகே, வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பூட்டு போட்டுருங்க. எதுக்காக பூட்டு போடுறோன்னா பூட்டு போட்டோம்னா ஆடாது. ஓகேவாங்க? அதே மாதிரி நம்ம 3 ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சா. 3 ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஸ்டோக் மத்திய எனேபிள் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படியே 3ஆவதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோக்கை மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வைங்க. ஓகேவா? 4-5 வச்சு ஒயிட் கலர் வைங்க. ஒயிட் கலர் வச்சுட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி விழுந்திருக்கிறது தெரியுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோடு மாதிரி விழுந்திருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மதன் கௌரி ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். மதன் கௌரி ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. எனேபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க. எதுக்காக வராதுன்னா இந்த ஃபோட்டோ இந்த ஆர்மி ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா வராது. அதனால் இப்போ ஆர்மி ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்குங்கிறது வச்சிடலாம். ஸ்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்
ஃபுல்லாக எனேபிள் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டோக்கில் வேறு கலர் வைக்காதீங்க, வெள்ளையே வைங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவாப்பில் ஒரு கோடு விழுந்த மாதிரி தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் என்ன வச்சுருக்காரு, நம்ம அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாக வச்சுட்டோங்க. ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் தள்ளியே பார்த்தீங்கன்னா பூட்டு வந்து எடுத்து விட்டுடலாம். நீங்கள் பண்ணுறப்ப பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, அப்போ ரெண்டாவது ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா நல்லா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. நீங்கள் இதெல்லாம் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க. இப்போ பூட்டு போட்டால் ஆடாது, நான் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்க, எந்த கிளிக் பண்ணால் ஆடாது. இப்போ வந்து டைட்டில் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா வில் இந்தியா என்டர் அப்படின்னு வந்து ஒரு கேள்விக்குரிய ஆட்சி கூட வச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. நீங்கள் எழுதுங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய கிரியேட்டிவ் வச்சு எழுதுங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல டைட்டில் வைங்க. வில் என்ன போட்டிருக்காரு, வில் இந்தியா என்டர்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. நான் வந்து சும்மா நான் சொல்கிறேன், வில் இந்தியா என்டர் ஒரு ஆச்சரியக்குறி ஒரு கேள்விக்குறி. ஓகேவா? போட்டாச்சுங்க. போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பெருசாக வச்சுருங்க. பெருசாக வச்சுட்டு அவர் வைக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வைப்பார். அதே மாதிரி கலரை கிளிக் பண்ணி பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. டிக்கு தந்துடுங்க. டிக் தந்துட்டு ஃபாண்ட்டு வாங்க. ஃபாண்ட்டில் அவர் எப்போ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஃபாண்ட் வைப்பார். நான் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஃபாண்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபாண்ட் எல்லாமே எப்படி பிக்சல் ஆட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. ஓகேவா? நான் எக்கச்சக்கமான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் தந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபாண்ட் வச்சுட்டேன், வில் இந்தியா என்டர்னு. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. வில் இந்தியா என்டர் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை வச்சுட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடுவாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதிடலாம். என்ன எழுதிடலாம்னா ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். ஓகேவா? ஸ்ரீலங்கா, எனக்கு தப்பாடிட்டேன்னா ஆமாங்க, ஸ்ரீலங்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் ஏதாச்சும் ஒரு நல்லதாக உங்கள்கிட்ட ஒரு ஃபாண்ட் இருந்தால் வச்சு விடுங்க. ஓகேங்களாங்க? ஃபாண்ட்டே இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிங்க, அதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளிங்கன்னா ஸ்டோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு, அதான் அப்படி பண்ணி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டோக் பண்ணிடுச்சு, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 2 தம்ப்நெயிலுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இதே மாதிரி தான். இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். அதே மெத்தட் தான் அது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு ஸ்ரீலங்கா பற்றி போட்டிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் மீட்டப்பும் இதே கூட்டம் தானே வந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வைக்கலாம். படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது. நான்லாம் பார்க்கவே இல்லை, எல்லாமே லைவ் தான், லைவாகவே பேசிடுறது. இந்த ஒரு ஃபோட்டோ கச்சேரியாக இருக்குது, அதனால் இதை டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ மாதிரியே நான் பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ மதன் கௌரி ஃபோட்டோ மட்டும் இருக்கட்டும், மிச்சம் எல்லாமே நான் டெலிட் பண்ணிடுறேங்க. டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ரீலங்காவும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ அந்த ஃபோட்டோ வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஓகேவா? எனேபிள் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக வைக்கிறீங்க. 2 பேக் தந்துடுங்க. 2 பேக் தந்தீங்கன்னா பின்னாடி போயிடும். ஓகேவாங்க? சரி, ஓகேங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் என்ன எழுதணும்னா டிடிஎஃப் மீட்டப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவோம். டிடிஎஃப் மீட்டப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு ஒரு கேள்விக்குறி இல்லை ஒரு ஆச்சரியக்குறி அது மாதிரி தான் நம்ம பண்ணுறாரு. அவர் மாதிரி பண்ணிடலாம். ஓகே தந்து இப்போ டிடிஎஃப் மீட்டப்னு பார்த்தீங்கன்னா எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து அவர் வந்து இதே மாதிரி தம்ப்நெயிலுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் சுருக்கி இருக்காருங்க. அப்புறம் ஒரு நெருப்பு போட்டிருக்காரு. நம்மளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் இதுதான், அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவோம்னா கொஞ்சம் சுருக்கிடலாம். ஓகேவா? சுருக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிடலாங்க. அவர் இப்படி தான் பண்ணியிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரா செக் பண்ணி பார்க்கலாமா? ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டாருங்க. நம்ம டிடிஎஃப் மீட்டப்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டாரு. அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி வச்சுருக்கான்னு நான் பார்க்குறேன். ஃபுல்லாக வச்சுட்டு இவரோட ஃபோட்டோவாக வெயிட் பண்ணுங்க. இதை நம்ம எடுத்துக்கிட்டலாம், பூட்டு எடுத்துக்கிட்டு இவரோட ஃபோட்டோவையும் பூட்டு எடுத்துக்கிட்டு இவரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைடில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கம் டிடிஎஃப் இதை வச்சிடலாங்க. இதை வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் மூஞ்சி வந்து தெரிகிற மாதிரி வச்சு 2 பேக் தரக்கூடாது. 2 பேக் தந்தீங்கன்னா பின்னாடி போயிருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இதை வந்து இப்படி வச்சாச்சு. இதை வச்சுட்டு இதை மட்டும் 2 பேக் தாங்க. இதை 2 பேக் தந்தீங்கன்னா இது மட்டும் பின்னாடி போய் நீங்கள் பண்ண கண்டிப்பாக வந்துருங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா ரெண்டுமே பூட்டை போட்டுருங்க. ஆடாது. ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஓகேவா இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த டிடிஎஃப் மீட்டப்ங்கிறத இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஆயிடுச்சா? இங்கே வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட்டு கொடுங்க, கொடுங்க. இப்போ இந்த மதன் கௌரி ஃபேஸ் மட்டும் தெரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி தள்ளி வச்சுருங்க. ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி தள்ளி வச்சுங்க அப்படின்னா கிராப் பண்ணிடுங்க. ஓகேவாங்க? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ டிடிஎஃப் மீட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. லைவாக தான் பண்ணேன். கொடுங்க, டெக்ஸ்ட்டு கொடுங்க. எதுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னா அவர் ஒரு நெருப்பு மாதிரி வச்சுருக்காருங்க. நம்மளும் அந்த நெருப்பையும் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். அப்படியே அவர் பண்ணுற மாதிரியே பண்ணணும்லங்க.
ஆஹா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஓகேங்க. இப்போ டிடிஎஃப் மீட்டப்ங்க இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு ஒரு இது பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம டிடிஎஃப் மீட்டப்னு ஒரு இது பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பண்ணணும். வீடியோ பார்த்து லைக் ரொம்ப நிறைய டாடா பை சி யூ பை செய்யுங்க, நல்லதே நடக்கும்.